இருக்கிற 2 பேருக்கு 1000 சட்டி பாத்திரம் குமிஞ்சு தான் கிடக்குது. பாத்திர கடை அண்ணனுக்கு காம்படிஷனுக்கு தான் போறேன்னா என்னன்னு தெரியல. ஆனா சமைக்கும்போது சின்ன கரண்டியோ, கப்போ தேடும்போது தான் எல்லாம் எங்க ஓடி போய் மறைஞ்சிருதுன்னே தெரியல. கத்திய வச்சு தான் கிண்டிக்கிட்டு இருப்பேன். அந்த இடியாப்பச்சு அன்னைக்கு 1 நாள் காணாம போச்சு. அது அன்னைக்கு திணறிட்டு இருந்தேன். அது இன்னைக்கு ஒதுக்கும்போது கிடைக்குது. அது தேடும்போது ஒன்றும் கிடைக்கிறதில்ல. வேற ஏதாடி தேடும்போது தான் கண்ணில் படுறது. நான் அடுப்பில் சமைக்கிறேன்னா இல்லை தூக்கி இறக்கி வச்சு கீழே சமைக்கிறானு தெரியல. 4 பக்கமும் ஒரே எண்ணெய் பிசுக்கு. அது என் ஒரிஜினல் கலர்டா, தேய்ச்சி தேய்ச்சி எடுத்துறாதன்னு அடுப்படியே சொல்கிற அளவுக்கு சுரண்டி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். ஒரு சைடு க்ளீன் பண்ணும்போது எல்லாத்தையும் தூக்கி அந்த சைடு வச்சுட்டேன். அந்த சைடு க்ளீன் பண்ணும்போது எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டேன். அப்புறம் பார்க்கும்போது மேலெல்லாம் க்ளீனாக தான் இருந்தது. காலுக்கடியில் பார்க்குறேன் ஒரே குப்பையும் பாத்திரமா எல்லாம் கீழே கிடக்கு. இதை ஒரு நாள் ஒதுங்க வைக்கணும்னு சொல்லிட்டு பேசாமல் வந்துட்டேன். நேற்று நைட்டு என்ன சமைச்சு தரேன் நானே போய் கேட்டேன். ரவை தோசை, கார சட்னின்னு எல்லாம் லைனாக சொன்னாங்க. ஓகே பண்ணி தரேன்னு தான் வந்தேன். ஆனால் என்ன நினச்சேன்னா காலையில் சும்மா 2 தோசையும் இந்த 2 தோசைக்கு ஒரு சட்னி அரைக்கணுமான்னு சொல்லிட்டு வெறும் பொடியை வச்சே கொடுத்துட்டேன். வர வர டிப்பிக்கல் மாம் பிஹேவியராக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க கேட்குறது ஒன்று, நான் பண்ணுறது ஒன்றுன்னு போயிட்டுருக்கு.